நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சங்கிகிரி மலைக்கோட்டை. ஏன்டா இங்கே வந்தேன்னு கேளுங்க. இது முதல்ல காட்டுறேன், அப்புறோட்டு என்ன காட்டுறேன். நான் என்ன முக்கியம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாகுது செவரெலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது இல்லை கணக்குப்படி அதுதான் என்ட்ரன்ஸு. நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஒரு திறந்துதா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் கெடா விருந்துக்கு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே இதையும் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். பாருங்களேன், என்னமோ ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க, திப்பு சுல்தான்றாங்க, தீரன் சின்னமலைன்றாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. தெரியுத மலை, நான் ஏதோ சின்ன மலையாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டு இறங்கலான்னு பார்த்தா இது பார்க்கவே என்னை பயம்படுத்துது. இது என்னதுடா, இங்கே பாருங்களேன், தெரியுதா, சின்னதாக 3 அடிக்கு தான் இருக்குது. இதில் போய் இதில் வர மாதிரி, அதாவது என்னென்னா இந்த 3 அடிக்குது பார்த்தீங்களா, இதில் போகிறது வந்து இந்த இதில் பெரிய ஆளுங்க யாராவது போனாங்கன்னா ஆளுங்களாம் அதில் திருப்பி விட்டுருவாங்க. என்ன பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க, என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறானுங்க. யாருமே இல்லை, நான் வந்த நேரம் பார்த்து யாருமே இல்லாத நேரத்தில் நான் வந்திருக்கேன். தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. என்னன்னே தெரியா, என்னடா அதெல்லாம் குளம் காஞ்சி போய் கிடக்குது. இது இந்த மண்டபம். இந்த மாதிரிலாம் என் வீட்டுக்கிட்டு இருந்துச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். படுத்து தூங்குறதுக்குலாம் பயங்கரமாக இருக்கும், நிஜமாக நல்லா இருக்கும். அடிச்சு பாருங்களேன், எல்லோரும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா. நல்ல வேலை தண்ணி எடுக்காத வந்துட்டேன். இப்போ போய் தண்ணி, அப்புறம் 2 பிஸ்கட் பாக்கெட்டு போதும். கெடா விருந்துக்கு வந்திருக்கோம், அதிகமாக சாப்பிட முடியாது. அப்புறம் கெடா விருந்து சாப்பிட முடியாதுல்ல, என்னவோ எழுதியிருக்குது. கல்வெட்டு, ஏதோ கல்வெட்டு இருக்கும்ன்ட்டு நான் வந்து பார்த்தா என்னத்தையும் இவனுங்க பேர் எழுதி வச்சுக்கிறானுங்க. நம்பாளுங்க லப்பர்ஸு வேற யார், அவங்க ஜோடி தான். எனக்கு முன்னாடி கூட 2 ஜோடி போனாங்க, எங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் முன்னாடி போகிறத பார்த்தேன். சரி நம்மளுக்கு தான் வைக்கல. என்ன பறக்குது சார், தெரியுதா? ஃபோனில் உங்களுக்கு தெரியாது, இப்போ கூட பறக்குது அந்த மரத்துக்கிட்ட. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. அப்படி என்னடா தலையை காணும், தலையை வேற காணும். இப்போ பாருங்களேன், நந்தி சிலை. சரி கழட்டிடலாம். இங்கே பாருங்களேன், தலை இல்லாமல் வச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இது என்ன சாமின்னா உள்ளே ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எதாவது தெரியுதா? என்னமோ இருக்குது அங்கே, சரி தெரியல, என்னமோ மறைச்சிட்டு இருக்குது. கீழே வரவழில ஒரு பாட்டி காசு கேட்டாங்க, 10 ரூபா. ஜிபேயில் தான் இருக்குது. ஜிபேயில் இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியல. எப்படி கொடுக்குறது? ஜிபே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டோம், கையிலே பணம் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு 500 ரூபா வச்சு பெட்ரோல் அடிச்சு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை பெரிய கையில்.